இந்த 9 விஷயங்கள உங்க லைஃப்ல தினம்தோறும் நீங்க கடைபிடிச்சா என்ன நடக்கும்? தினமும் உங்க லைஃப்ல நடக்கிற நல்லதோ, கெட்டதோ அத நினைச்சு நீங்க நன்றி உணர்வோட இருந்து பாருங்க. உங்க லைஃப் பாசிட்டிவா மாறத உங்க கண் கூட பார்க்கலாம். உங்க வயசுக்கு ஏத்த டைம், அதாவது 30 வயசு அப்படின்னா 30 நிமிஷம் டெய்லி நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டே இருக்கிறப்ப உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் மாறி உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். தினமும் 8 கிளாஸ் தண்ணி குடிக்கணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதை டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய மனசும் உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். கண்டினியூஸா வேலை செய்யறதை நிறுத்திட்டு 45 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பிரேக் விட்டு தண்ணி குடிச்சிட்டோ அல்லது நடந்து ஒரு வாக் பண்ணிட்டோ நீங்க உங்களோட வேலையை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மூளை சூடாகாது, உங்களுடைய உடம்பு டயர்ட் ஆகாது. நீங்க பண்ணிட்டு இருக்க வேலையிலேயே நிறைய எக்ஸசைஸ் ஒளிஞ்சிருக்கும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை டெய்லி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாடியை ஃபிட்டா வச்சிருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்துல ஒரு பேஜை நம்ம படிச்சாலே 365 நாள்ல 365 வித்தியாசமான அனுபவங்களை நம்ம பெற்றிருப்போம். நம்ம உடம்புக்கு முதுகு தண்டு அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை கரெக்டா ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம உட்காரப்பையும் நிக்கிறப்பையும் நடக்கிறப்பையும் கவனத்தோட எப்படி உட்காரணும், நிக்கணும், நடக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பண்ணணும். என்னதான் நம்மளை சுத்தி நிறைய பேர் இருந்தாலும் நமக்கு மோட்டிவேஷன் நாம தான். அதனால செல்ஃப் கேர், செல்ஃப் லவ், நம்மளை நாமளே நேசிக்கணும், நம்மளை நாமளே பாராட்டிக்கணும். நாம ஏதாவது தவறு செஞ்சோம் அப்படின்னா நம்மளே திட்டிக்கிட்டு அதை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த மாதிரியும் நம்ம டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணலாம். காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம செய்யற எல்லா விஷயத்திலும் கைண்ட்னஸ், இரக்கத்தை நாம வெளிப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையோட அஸ்திவாரம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த 9 விஷயங்களையும் உங்க லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய லைஃப் மாறும்.